ஆராதனை பகுதி முழுவதும் ஆவியானவர் அசைவாடுவாராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய வல்லமையால் இந்த இடத்தை நிரப்புவீராக. இந்த இடம் முழுவதும் இயேசு இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசு இரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படுவதாக. ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொண்டு வருவீராகப்பா. ஆண்டவருடைய பிரதான மகிமை இறங்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய தேவ மகிமை ஆமே ஜனங்களை நிரப்பட்டு, சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. என்று ஆனந்து என் இயேசு தருகிறாய். என்றும் ஆனந்து என் இயேசு தருகிறாய். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே உம்மை துதிப்பேன், துதிப்பேன் இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. உன்னதர் மறைவில் என்று தங்குவே, உன்னதர் மறைவில் என்று தங்குவே. தேவனை நோக்கி என்று சொல்லுவே. சந்தோஷமாக அடைக்கல பாறை என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா. தமது சிறகால் தமது சிறகால் என்னை காத்து நடத்துவார். அவரது ஆவியின் பட்டயம் கேடகு, அவரது ஆவியின் பட்டயம் கேடகு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆராதிப்போ. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் எனக்குண்டே. எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் என்னை காக்க தூதர்கள் பாதம் கல்லில் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். ஓ ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலே மேலே நடந்து செல்லுவே. தைரியமாக பாம்பின் மேலே நடந்து சாத்தானி சகல எல்லா அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானி சகல எல்லா அதிகாரம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
பயங்கரம் அம்பு எதற்கு பயமில்லை இரவின் பயங்கரம் அம்பு எதற்கு பயமில்லை உன்னத தேவன் தங்கு உறைவிட உன்னத எனது அடைக்கலம் உறைவிட அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போம் ஆனந்தமே அல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் வைராக்கியமா சொல்லுங்க ஏசப்பா உம்மை நான் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லுவோம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ் எனக்கு என்று தேவனை சார்ந்து என்று விடுதலை அவரது நாமம் எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் எனக்கு அவரே அல்லேலூயா 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 ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஏசப்பாவை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே என்று ஆனந்த இயேசு தருகிறாய் ஆனந்த இயேசு தருகிறாய் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன் காண்கின்ற தேவன் நாம் தேவன் காலமும் அவரை துதித்துவோ காண்கின்ற தேவன் காலமும் அவரை அல்லேலூயா 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 சொல்லு அல்லேலூயா 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 தம்மை தேடி உணர்வுள்ளவர் தரணியில் எவரேனு உள்ளோ தம்மை தேடி உணர்வுள்ளவர் தரணியில் எவரேனு உள்ளோ கர்த்தர் இயேசு கர்த்தர் இயேசு கருத்தாய் அவரை தேடிடுவோ அவரை தேடிடுவோ காண்கின்ற நாம் தேவ காலமும் துதித்திடுவோ காண்கின்ற நம் தேவ துதித்திடுவோ ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்க ஆமே
உத்தம இதயம் திருப்போ உள்ளத ஏற்றிடுவோ உத்தம இதயம் அவே உள்ளத வல்லமை பெற்றோ கர்த்தரின் கண்கள் கர்த்தரின் கண்கள் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன நோக்கி பார்க்கின்றன காண்கின்ற நாம் தேவன் அவரை துதித்திடுவோம் தேவன் நாம் தேவன் ஆராதிப்போம் துதித்திடுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அந்த சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அந்த சமூகத்தில் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் அவே களி கூறுவோம் எல்லாரும் ஆண்டவர் ஆராதிப்போம் சொல்லி மகிழ்வோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் கையை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் நினைப்பதற்கு நாம் செவிப்பதற்கு அதிகமை செய்திடுவா சொல்லுவோம் நினைப்பதற்கு அதிகமை செய்திடுவா களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி களி கூறுவோம் கவலைகள் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அவே அப்பா சமூகத்திலே மகிழ்ந்திருப்போம் பாடி மகிழ்ந்திருப்போம் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை கொண்டே எனக்கேலி பயப்படாதே நீட்டு கொண்டே சொந்தம் என்றார் களி கூறுவோம் வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் ஆமே களி கூறுவோம் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்வோம் கர்த்தர் சமூகத்தில் அப்பா சமூகத்திலே நீ பாடி மகிழ்ந்திருப்போம் அப்பா சமூகத்தில் நன்மையின் கிருபையும் தொடரே ஆமே நன்மையின் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் கர்த்தர் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் ஆமே களி கூறுவோம் களி கூறுவோம் கைதட்டி பாடி அப்பா சமூகத்திலே களி கூறுவோம் நன்றி அப்பா களி கூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் விடுவிப்பாரே காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் விடுவிப்பாரே அமே களி கூறுவோம் ஆமே கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் களி கூறுவோம் கைதட்டி பாடி அமே கர்த்தர்
கரத்தில் வாழாக்காமல் நம்மை உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை தலையாக்குவார், மேலாக்குவார். ஆமே களி கூறுவோம் சொல்லி மகிழ். ஆமே நன்றி அப்பா. ஓ கவலைகள் மறந்து கூறுவோம். கை தட்டி பாடி, கையை தட்டி பாடி களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். களி கூறுவோம். நன்மையின் கிருபையை என்னை தொட, ஓ ஜீவனுள்ள ஆமே அப்பாவுடைய நன்மை கிருபையை நம்மை தொடரே நாட்களெல்லாம். அதனால் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம், ஓ களி கூறுவோம். கவலைகள் மறந்து ஓ தட்டி பாடி மகிழ்ந்து. ஆமே களி கூறுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தா மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், நிலையிடார். நாம் இயேசு நல்லவர், கைவிடார் ஒரு நாளு. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஓ கண்ணீரை காண்கிறார், கதறலை வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை நமக்கு தருகிறார். ஒன்று துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ நாம் இயேசு ஒருபோது கைவிடார், விலகிடார். நாம் இயேசு நல்ல எல்லாம் சொல்லுவோம். ஒரு நாளே எதிர்காலம் நமக்குண்டே, பயமில்லையே எதிர்காலம். ஓ எதற்கு அதிகாரம் இல்லே, கையிலே ஆளுவோம் தேசத்தை. நாம் தேசத்தை சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீறிப்போம், சுதந்தரிப்போம். சத்தானை மீறிப்போம், சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், தோல்விகள், எத்தனை ஓ ஏமாற்றல் தோல்வி, கர்த்தரும் சுவானம் கரும் ஆச்சுவா கரம் நீட்டித்து
சாத்தானை மீதிப்போம் சுதந்தரிப்போம் துதிப்போ சாத்தானை மீதிப்போம் சுதந்தரிப்போம் எல் இயேசு வருகிறார் நடுவிலே நல்லவர் சொல்லுவோம் கைவிடா ஒரு நாள் நாம் இயேசு எல்லாரும் கரைகளை தட்டி அப்பாவை ஆராதிப்போம் கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் ஹல்லேலூயா ஆமே ஆராதனை வேளையில் அப்பாவை துதிப்போம் அவரை துதிப்பதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமை செலுத்துவோம் எல்லாரும் மகிமை செலுத்திக் கொண்டே இருப்போம் அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்ததே அவரை மகிமைப்படுத்த என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறாரே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தருக்கு மகிமை ஹல்லேலூயா 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 கர்த்தாவே நன்றி 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 ஹல்லேலூயா குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 எல்லாரும் அப்பா பாது சொல்லுங்க ஒரு குறைவில்லாமல் நீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 ஆருயிரே ஆயுளெல்லாம் ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்தீரே சோத்திரமே என்னை நடத்தி வந்தீரே 10000 சோத்திரமே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம் மகிமையால் மூடிக்கொள் எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே மகிமையால் மூடிக்கொள் எங்கள் குடும்பத்தை வந்தீரே ஆருயிரே ஆரு
மழையாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் மகிழ்ந்தீரே, அருயிரே. ஓ நன்றி அப்பா, காப்பவரே ஆறுதலே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை நடத்தி வந்தீரே, பதினாயிரம் என் இலக்கை ஏற்றினீரே, முடிசூட்டி மகிழ்ந்தே. என் இலக்கை நீரே, என் இருளை எல்லாரும் சொல்லுவோம், கண்கள் முன்பாக தலையை நிமிர செய்கிறே, ஆருயிரே ஆயுளெல்லாம் ஆயுளெல்லாம் ஒரு குறைவில் அதிசயமாய் நீரே ஆயிரம். எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம், உள்ள கைகளிலே என்னை வரைந்தீரே, கைகளிலே என்றீரே, எப்படி மறப்பேன் நீரே தாசன், உன்னை எப்படி மறப்பேன் நீரே, ஆறுதலே காப்பவரே. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. நடத்தி வந்தீரே, பதினாயிரம் சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே பாதுகாக்கிறவர் செல்வீரே, காத்தீரே, மகிமையால் கொண்டீரே எங்கள் குடும்பத்தை. உங்க குடும்பத்தை நினைச்சு கூடிக்கொள்வீரே, குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, ஆருயிரே ஆயுளெல்லாம் ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்தீரே, அதிசயமாக நீரே ஆயிரம் பதினாயிரம் ஆருயிரே ஆறுதலே காப்பவரே, ஆருயிரே
ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறவர், தீமைகளை நமக்கு நன்மையாக மாற்றுகிறவர். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் அதை நமக்கு நன்மையாக மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். இயேசு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஹalleluya. நன்றி 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 அப்பா. உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதே அவரோடு ஐக்கியப்பட, அவரோடு ஒன்றாய் சேர, அவரை போல இந்த உலகத்துல வாழ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென் ஆமென். அவருடைய மாமிசத்தை நான் புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறோம். அவரோடு ஐக்கியப்படத்தான் நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவை பார்த்து, உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த. திரும்ப சொல்லுவோம். உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக, நரம்போடு நரம்பாக என் இரத்தத்தில் இரத்தமாக, எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக, நரம்போடு நரம்பாக இரத்தமாக, உடல் முழுதும் கலந்தீரே, உயிரினும் கலந்தீரே, உடல் முழுதும் கலந்தீரே, உயிரினும் கலந்தீரே, உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த. எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, நினைவோடு நினைவாக என் கனவோடு கனவா, பேச்சோடு பேச்சாக என் மூச்சோடு மூச்சாக, நினைவோடு நினைவாக என் கனவோடு கனவா, பேச்சோடு பேச்சாக என் மூச்சோடு மூச்சாக, என்னிலே என்னை தேடினாலே உம்மைத்தான் காணவே கூடு, என்னிலே என்னை தேடினாலே உம்மைத்தான் காணவே கூடு, உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த
ஏசப்பா முகத்தை பார்த்து சொல்லுவோம். ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, எங்கில் கரைந்த இயேசுவே, நீரின்றி ஒரு நொடியில் நான் வாழ்ந்திட கூடுமோ? நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ? நீரின்றி ஒரு நொடியில் நான் வாழ்ந்திட கூடுமோ? நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட என்னிலே என்னை தேடினாலே உம்மைத்தான் காணவே கூடு. என்னிலே என்னை தேடினால் உம்மைத்தான் காணவே கூடு. உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்து வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்து எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்து வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்து எப்போது நீர் வருவீரோ? எப்போது உம்மை காண்பேனோ? எப்போது நீர் வருவீரோ? எப்போது உம்மை காண்பேனோ? உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, எங்கில் கரைந்த இயேசுவே, உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த கரைந்த இயேசுவே. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க. சிலுவையிலே தொங்குன இயேசு, நமக்காக 3வது நாள் உயிரோடு எழும்பின இயேசு, உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே. இயேசுக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை, இயேசு ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா, என்னோடு கூட வா. ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு கலந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவருடைய ஆமென் மாமிசத்தோடு மாமிசமா, அவரோடு சதையோடு சதையாக அவரோடு கலந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அதுக்குத்தான் நம்மை ஆமே அழைத்திருக்கிறார். நன்றி அப்பா.
நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உங்க மகிமை இறங்கட்டும். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதம் இறங்கட்டும். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்க சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவர் இந்த இடத்திலே பலமா இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை பரலோகத்தின் மகிமை, கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனையில எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். திறந்து ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை பகுதியிலே ஹல்லேலூயா உங்கள் ஆலோசனை வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களோடு பேசுவீராக. நீர்தான் இந்த சபையிலே ஹல்லேலூயா நீரே பேசும், நீர்தான் செய்தி கொடுக்கிறவர். அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்திலே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இந்த வெயில் காலத்தில் சின்ன பிள்ளைகளை நல்லா கவனமாக பாதுகாக்கணும். கீட்டு உடம்புல ஏற விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும். அல்லேலூயா. அதை கவனிக்கணும். அது என்ன தண்ணி குடிக்குதா, அவன் என்ன சாப்பிடுது, அல்லேலூயா என்ன சத்துள்ள ஆகாரங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்படியே சின்ன பிள்ளைகளில் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் வாலிப வயது வருவரை அதுகளை கொஞ்சம் கவனிக்கும் பொழுது அது இந்த மாதிரி இந்த சூடு காலம் அப்புறம் வியாதிகள் இது காலங்களில் அது தப்பு வைக்கப்பட்டு நல்லா வளருங்க. ஆமேன். அதனால் ஸ்தோத்திரம். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமாக சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆமேன். கது ஸ்தோத்திரம். நல்ல தண்ணி ஆகாரங்கள், நல்ல பழம், இந்த மாதிரி இதுகளை கொடுத்துட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் வயிறை சின்ன பிள்ளைகளுடைய வயிறை எம்டியாக சும்மா பசியில் போட்டுறக்கூடாது. அது அதுகளுக்கு சத்து குறைவாக போயிடும். ஸ்தோத்ரா. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சின்ன பிள்ளைகளை இந்த வெயில் காலத்தில். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் நிறைய தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் ஒரு அன்புள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவை போல நம்ம வாழ்க்கை கொஞ்சமாக இல்லை, கண்டிப்பாக முழுவதும் இயேசுவை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். சபைக்கு போகிறதோட நம்ம காரியம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை தொடர்ந்து இயேசுவை போல நம்ம வாழ்க்கை, நம்ம கனிகள், நம்ம கிரியைகள் எல்லாமே அவரை போல மாறணும். ஆமென். ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எப்படி வாழ்றேனோ, அல்லேலூயா, அதே மாதிரி நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் என்னை போலவே, ஸ்தோத்திரா, ஆமே, என்னை போல நீங்க வாழணும்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அந்த போலன்னு சொல்றதுதான் அர்த்தமுள்ள ஒரு வசனம். அடுத்த இதுக்கு கொழுவுறது. அது போல அல்லேலூயா நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படின்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிதாவை நான் நேசித்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை நான் கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் இருக்கிறது போல நீங்களும் அல்லேலூயா என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், என்னுடைய வார்த்தையை கைக்கொண்டிருந்தால், என்னுடைய வசனத்தை நீங்க கைக்கொண்டிருந்தால், ஆமென், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படின்னு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் தான் அப்படி பிதாவுடைய அன்பில வாழ முடியும், உங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லல. நான் வாழுவது போல நீங்களும் என்னுடைய அன்பிலே என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், ஆமென், என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இல்ல நான் கடவுள், நான் அப்படி வாழ முடியும், உங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லல. என்ன போல அல்லேலூயா நீங்களும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இயேசுவை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இயேசுவை போல. ஆண்டவர் இந்த மாதிரி சபையை உருவாக்கினதுடைய நோக்கம் என்னவென்றால், நம்ம யாரோ மாதிரி இருக்கிறோம். ஆமென். நான் எங்க சித்தப்பா மாதிரி, எங்க அப்பா மாதிரி, எங்க அம்மா மாதிரி, ஆமென், அப்படி அல்ல. நான் இயேசுவை போல. அல்லேலூயா. இயேசுவை போல சுபாவம் நம்ம வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. இயேசு ஆமென் அன்புள்ளவராக இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அன்புள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அன்புள்ளவராக இருந்த இயேசு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருங்கள் என்னை போல. அல்லேலூயா. இயேசுவை ஆராதித்தா இருதயத்தில் அன்பு உண்டாகும். ஆமென். இருதயத்தில் பாசம் உண்டாகும். மற்ற மதங்கள்ல இருக்கிற பிள்ளைகள், ஜனங்கள், அவர்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா என்பது அவர்களுக்கு போய் கேட்டா தான் தெரியும். ஆனா இயேசு ஆராதிச்சோம்னா நம்ம இருதயத்தில் அன்பு உண்டாகும். ஏன்? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ளவராக இருக்கிறார். அவரோடு இசையும் பொழுது, அவரோடு ஆமென் சதையாக சதையாக எலும்பாக எலும்பாக இணையும் பொழுது அவர் அன்புள்ளவராக இருக்கிறது போல நாமும் அன்புள்ளவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு தகப்பன் சின்ன பிள்ளையில ஒரு பெண் பிள்ளை ஆமென் சோப்பு போட்டு குளிக்க வைப்பாராம். பெருசா வர வர சோப்பு போட்டு குளிக்க வைப்பாராம். ஆனா பெரிய பிள்ளையா வந்தாலும் அந்த மக வேண்டாம்னு சொன்னாலும் கம்பல்சரி சோப்பு போட்டு குளிக்க வைப்பாராம், பெரிய பிள்ளையான பின்ன. ஆனா அந்த தகப்பன் அந்த பிள்ளையோடு ஆமென் பாவம் செய்து ஆமென் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கடவுள் நம்மளை அழைக்கல. அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்காக உயிரை கொடுக்கிற ஒரு அன்பைத்தான் கடவுள் தகப்பனிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனுக்காக ஒருத்தன் ஒரு நண்பன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் வேறு ஒரு பெரிய அன்பு வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பிலும் ஒரு பெரிய அன்பு வேறு எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா, அந்த மாதிரி ஒரு தீர்மான இருதயத்தில் இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக என் உயிரையே போனால் பரவாயில்லை, என் பிள்ளைகளை நான் நல்லா வாழ வைப்பேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு பெண் பிள்ளை சொல்லுகிறா, வாலிப பிள்ளை, எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, ஆனா எங்க அப்பாவுக்குள்ள நான் எங்க அம்மாவையும் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்குள்ள எங்க அம்மாவையும் நான் பார்க்கிறேன். எங்க அம்மா சின்ன வயசுல நான் பார்த்ததில்லை, ஆனா எங்க அப்பா அவளும் வாலிப பிள்ளை தான். ஆமென். அவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா அந்த வாலிப பெண் பிள்ளை சொல்றா, எங்க அப்பாவுக்குள்ள ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு தாயவும் எங்க அப்பாவுக்குள்ள பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்புதான்
ஆமே நம்ம இருதயத்துல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழுவதற்காக, நம்ம ரட்சிக்கப்பட, நம்ம பரலோகம் போக, நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ, நம்ம அன்புள்ளவர்களாக வாழ இயேசு இந்த உலகத்திலே நமக்காகத்தான் இயேசு உயிரை கொடுத்தார். வேற யாருக்காக அல்ல, நமக்காக, நம்ம வாழ்க்கையில மாற்ற வர. அல்லேலூயா. ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. பாருங்க, இங்கேயும் சொல்றார், நான் வாழ்ந்தது மாதிரி போல அப்படின்னு வருது பதிலா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அல்லேலூயா. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளைன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்ன யூதர்களுக்கு இந்த அன்பை குறித்து போதித்தது கிடையாது. அதனாலதான் இயேசுநாதர் சொல்லுகிறார், ஒரு புதிதான ஒரு கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் அன்பாய் இருந்தது போல நீங்களும் அன்புள்ளவர்களாயிருங்கள். இது 1வது பாயிண்ட். இயேசு அன்புள்ளவராயிருந்தார், நாமும் அன்புள்ளவர்களாக இருக்கும். 2வது பாயிண்ட், லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்கள், இயேசு தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவராக அவன் இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்தார். நம்ம வாழ்க்கை யாரு மாதிரி இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராணுவ வீரர்கள், போர் சேவர்கள் வந்து இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைய போறாங்க. காட்டி கொடுக்கிற யூதாசு அவங்களோட ஒரு கூட்டத்தில் வர்றான். அல்லேலூயா. ஆனா இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணுகிறார், இந்த சிலுவை பாடுகள், இந்த துன்பமான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. நம்ம வாழ்க்கை நம்ம சித்தத்தின்படி போய்கிட்டே இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி ஆமென் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், அல்லேலூயா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆமே ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தா. அப்பொழுது பரலோக தூதர்கள் இறங்கி வந்தாங்களா, இயேசுப்பாவுக்கு பணிவிடை செய்தார்களா. அதிலிருந்து என்ன அர்த்தம் நமக்கு புரிகிறது? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு தம்மை சரண்டர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கடவுளை நான் போற போக்கில போயிட்டே இருப்பேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆண்டவரை அப்படி இழுக்க கூடாது. கர்த்தாவே, நான் உங்க பாதையில வருகிறேன், உங்க சித்தத்தின் பாதையில உங்க பின்னாடி நான் வருகிறேன், என்னை நீர் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிதாவுடைய சித்தத்தின்படி தன்னை அவர் ஒப்பு கொடுத்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற துன்பமெல்லாம் அதை நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆமென் சுபாவம் நமக்கு இருக்கணும். கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம முரட்டுத்தனம் பண்ணி ஆமென் முரட்டாட்டம் பண்ணி அவர் சித்தத்தை விட்டு விலகி ஓடக்கூடாது. யார போல? யார போல? 2 பேரும் சொல்லுங்க பாப்பா. யோனா, இன்னொரு ஆளு பிளேயாம் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யோனா கடவுள் சித்தத்தை நன்றாக தெரிந்திருந்தும் அவன் வேறொரு ஊருக்கு ஓடுகிறான். அல்லேலூயா. பிளேயாம் தீர்க்கதரிசி கடவுள் இஸ்ரவேல் மக்களை
சபிக்கிறது இல்ல, ஆசீர்வதிக்கிறார் என்று புரிந்து கொண்டு ஓயாம கடவுள்கிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணி நிறைய பணத்துல மயங்கி இஸ்ரவேல் மக்களை சபிக்க போறான். அல்லேலூயா. ஆக அதே மாதிரி அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும். நம்ம வாழ்க்கை யாரை போல இருக்கணும்? வாழ்க்கை இயேசுவை போல. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீங்களும் என்னை போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2வது பாயிண்டாக அப்போஸ்தலர் 9:6. அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து சவுல், பவுல் என்று சொல்லுகிற இந்த சவுல் அவனுடைய இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவனுடைய இஷ்டத்துக்கு பவுல் ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், ஆமென், நீ இள வயது உள்ளவனா இருக்கும் பொழுது உனக்கு இஷ்டமான பாதையிலே போனாய். ஆனா நீ முதிர் வயதாகும் பொழுது உனக்கு இஷ்டமில்லாத பாதையிலே உன்னை நடத்தி கொண்டு போவார்கள். அது என்னன்னு தெரியுமா? ஆமென், நீ இள வயதா இருக்கும் போது உன் இஷ்டத்துக்கு ஓடின, ஆனா முதிர் வயது வரும் பொழுது என்னுடைய இஷ்டத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னா ஏசப்பாவுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அதுதான் நமக்கு ஆமென் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க ஆலோசனை கேட்டு நான் போறேன், அப்படி அல்ல. என் ஆண்டவரா இயேசு என்ன சொல்லுகிறார், அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. அல்லேலூயா. அங்கே பவுல் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆனா பவுல் அவன் ஒரு முரட்டாட்டம் முடிச்சவன், அவன் நினைக்கிறதெல்லாம் செய்து முடிக்கிறவன். ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது இப்ப வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன் என்று அங்கே சரண்டர் பண்ணுகிறா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைய அப்பா சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை போல ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே பாடுகளுக்கு உட்படுத்த போற இன்னும் கொஞ்ச நேரத்துல பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு அப்படி பாடுகள்லாம் வந்ததில்லை. ஏன் நம்மளை பிடி சிலுவையில எல்லாம் அறைய போறது இல்லை. ஏன்னா ஏசப்பா நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டாச்சு. இனி நமக்கு பாடில்லை, நமக்கு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நமக்கு ரத்தம் சிந்துவதில்லை, ஏனென்றால் இயேசு நமக்காக ரத்தம் சிந்திட்டார். ஆனா அந்த சூழ்நிலையிலும் பிதாவுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. மனம் போன போக்குல போக கூடாது. நல்லா சொல்றீங்க இல்லைங்க? ஆமென். மனம் போன போக்குல போயிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை எங்கனே ஒரு இடத்துல செருத்துரும், உன் கப்பல் கவர்ந்துரும். அல்லேலூயா. உன் இருதயத்துல ஒரு பில்டர், ஆமென், ஒரு ஸ்டாப், ஆமென், ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். ஆமென். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்றது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் இருதயத்துல. மனமோன போக்கல செல்ல பார்த்தா அது மாதிரி அப்படியே அது எங்கெல்லாம் அசிங்கத்துக்கு கூட்டு போகுது, அப்படியே போயிட்டே இருக்காத. உனக்கு இருதயத்துல ஒரு ஸ்டாப். ஆமென். இதுக்கு மேல போக கூடாது. ஆமென். நான் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளை, நான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளை. ஆமென். நான் மனமோன போக்குல போக கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படிதான் உன் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு நான் இதோ அடிமை என்று மரியாள் ஒப்பு கொடுக்கிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுவரை அந்த தேவதூதன் பேசிக்கிட்டே இருந்தா. இந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரவுமே கபிரியேல் தேவதூதன் பறந்து பரலோகத்துக்கு போயிட்டா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா. ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வந்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தா. நாமும் ஆண்டவருக்கு மனப்பூர்வமா
நம்மளை, நம்ம சரீரத்தை, நம்ம வாழ்க்கைய, நம்ம கண்ணை, நம்ம சிந்தனைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு எப்படி இருக்காரா? இயேசு எப்படி இருக்காரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அதனாலதான் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கடவுள் என்பவர் எப்படி இருப்பார்னா சாந்தமுள்ள ஒரு கடவுளா இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். தாழ்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. சில தெய்வங்கள்லாம் சொல்றது, ஆமென், நாக்க வெளியே நீட்டிட்டு கண்ணு 2, ஹல்லேலூயா, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு பெருசா இருந்து கையில ஒரு பெரிய அருவாளை தூக்கி உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குதோ, அதெல்லாம் தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஏன்? கடவுள் எப்படி இருப்பாரா? சாந்தமுள்ளவராயிருப்பார், தாழ்மையுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. அவன் புது பணக்காரன், கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா ஹல்லேலூயா ட்ரெஸ் எல்லாம் மாறும், கையில ஒரு 1/2 கிலோ தங்கத்தை அள்ளி போட்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரா, ஆமென் ஸ்தோத்திரா, எல்லாம் பயங்கரமான பெருமையா கொஞ்ச நேரத்திலே மாறிடுவாங்க. ஆனா இயேசுநாதர் எப்படி இருப்பாரா? அவர் தாழ்மையுள்ளவராக இருப்பாரா? ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தாழ்மையை விட்டுறாத, எவ்வளவு பணம் வந்தாலும் தாழ்மையா வாழ்றத விட்டுறாத. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம்னா மாடு கழுத்துல போடுற அந்த 2 கம்பு தான் நுகம். ஹல்லேலூயா. இந்த மாடை பத்திகளா, அது 2 தடிய கழுத்துல தூக்கி வைக்கும் பொழுது அது என்னென்னலாம் கட்டுக்கோப்புக்குள்ள வருது பத்திகளா. ஹல்லேலூயா. அந்த 2 பெரிய கம்பை தூக்கி 2 மாடு கழுத்துல வைக்கும் பொழுது இந்த மாட்டுல இருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னை எப்படி நாளில் நீ நடத்து, ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைக்க கோலமும் தண்ணியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடையில தா. ஹல்லேலூயா. ஆனா என்னைய ஓயாம என்ன செய்யாத, அடிக்காத, கம்பியை வச்சு குத்தாத, இரக்கம் இல்லாதவனே, இப்ப மாத்திர நான் கம்பை தட்டி விட்டுட்டு வந்தேன், உன்னைய பிரட்டிடுவேன். மாட்டுக்கு பிரட்ட முடியுமா? அழகா பிரட்டேன். ஹல்லேலூயா. அவ்வளவு பலன் இருக்கிறது. ஆனா அந்த எஜமானுக்கு ஒரு அடிமையாக அந்த நுகத்தை அந்த கம்பை கழுத்துல வைக்கும் போதே என்ன கஷ்டத்துக்குள்ள போகுது பத்தியலா. ஹல்லேலூயா. அந்த மாடை நேசிக்கிறவனா அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவன், அந்த மாடு அவனை நேசிக்கும், அவன் அந்த மாட்டை நேசிப்பான். ஹல்லேலூயா. அவன் கழுத்துல இருக்கிற அந்த மாட்டு கழுத்துல இருக்கிற கம்புதான் நுகம். ஹல்லேலூயா, ஆமென். என் நுகத்தை அப்படின்னா என் கட்டுக்கோப்புக்குள்ள வாங்க, என்னுடைய ஆமென் என்னுடைய அரவணைப்புக்குள்ள வாங்க, என் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சபையில உள்ளவங்க கண்டிப்பா பரலோகம் போகணுமா போகக்கூடாதா? போகணும். இளைப்பாறுதல் சொல்றது பரலோகத்தை குறிக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகம் போற நம்பிக்கையோடு தான் உலகத்துல வாழணும். ஹல்லேலூயா, ஆமென். சபையில இருந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. சபையில இருந்து நீதியா வாழணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக நீ உயிரே போனாலும் பரவாயில்லை, அதை விட்டு கொடுத்துடாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிப்போம். வேகமா வாசிக்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
3வது வசனத்திலிருந்து 11 வரை. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு இருந்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு தாழ்மையுள்ளவராய் இருந்ததினாலே அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் தாழ்மையுள்ளவராக இந்த இயேசு உலகத்தில் வாழ்ந்தார். நாமும் ஒரு தாழ்மையுள்ளவர்களாக வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு இடத்துல தான் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் பெருமையா இருப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசு இடத்திலே ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இடத்திலே கற்றுக்கொள்ளுகிறது தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மை என்று சொன்னா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குளிக்காம கொள்ளாம, ஹல்லேலூயா ஸ்தோத்திரா, ஒரு நாத்தமா அப்படியே ஒரு மாதிரி அப்படி தெரிகிறது அல்ல. ஆமென். தாழ்மை என்பது இருதயத்திலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணிவோடு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முதியவர்களை கண்டா எழுந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. முதியவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காம தாழ்மையா கீழே உட்காருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் மனசு ஒரு பெருமையா மேட்டிமையா ஒரு அகங்காரமா இருதயத்தை அப்படியே ஆணவமா வச்சுக்கிட்டு இருக்காததை குறிக்கிறது. அதுதான் தாழ்மை. அப்படி நீங்க தாழ்மையோடு வாழ்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக உங்களை கடவுள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு தாழ்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே நாமும் தாழ்மையுள்ளவர்களாக தம்மை தாமே தாழ்த்துகிறவர்களாக நாமும் இருக்க வேண்டும். 4வதாக லூக்கா 23:34 வாசிப்போம். 4வதாக லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதும் பாருங்கள், லூக்கா 23:34 இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் அடித்து, சாட்டையால் அடித்து, ஸ்தோத்திரா, பயங்கரமா துன்பப்படுத்தி சிலுவைகளை அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை போர் சேவகர்கள் சாட்டையால் அடிச்சு சிலுவையில அறைந்திருக்கும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சாகுறதுக்கு முன்னே இயேசு சிலுவையிலே உயிரை கொடுப்பதற்கு முன்பு 7 வார்த்தை சொன்னார். அதிலே ஒரு வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னை அடிக்கிறவனை பார்த்து இவங்களுக்கு மன்னிங்க, அறியாம செய்யறாங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஆக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு தன்னை அடித்த
தன்னை ஈட்டியால் குத்தின, ஆமென், தொடர்ந்து அடிச்சு கொண்டே வந்த, சிலுவையை தூக்கி தோல்ல வச்சு வேதனைப்படுத்தின அந்த ராணுவ வீரர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கே தெரியாது, இவர்களுக்கு மன்னியும். எப்படி உள்ள இருதயம் பதிகளா? அல்லேலூயா. ஆக இயேசு இந்த உலகத்துல மன்னிக்கிறவராய் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அல்லேலூயா. நாமும் மன்னிக்கிறவர்களாக இருப்போம். நாமும் பிறருடைய பாவங்களை, பிறர் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவர்களாக இருப்போம். லூக்கா மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26 வாசிப்போம். மார்க்கு 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகுமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி குணம் நிறைய பேர்ட்ட இருப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு அந்த எண்ணம் வருகிறதோ, மன்னிப்பு கேட்கிற எண்ணம் வருகிறதோ, அவர்கள் வாழ்க்கை வித்தியாசமா, ஆசீர்வாதமா, ஆமென், அது வளர்ந்து ஓங்கி கொண்டே போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, அப்படின்னா ஜெபத்தை கடவுள் கேட்கணும்னா நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்யும் பொழுது அதையெல்லாம் நம்ம மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது பாருங்க, நீங்க நின்று கடையில சாமான் வாங்கும் போது, நீங்க ரேஷன் கடையில நிற்கும் போது அப்படின்னு சொல்லல, நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? செபிக்கிறவன் பிறர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது அப்படின்னு ஏன் தொடங்குறாருன்னா, நீ பைபிளை கையில தூக்கிட்டா, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீனா, ஏசப்பாவை தெய்வமாக நீ ஆராதிக்க தொடங்கிட்டீனா, நீ நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஹல்லேலூயா, ஆமென். குறை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரே ஒரு குறை இருக்கிறது, ஆமென், உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. பாருங்க, நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு குறைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உங்களை கொஞ்ச நேரம் உங்களே யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு குறையை கண்டுபிடிப்பாரா? ஒரே ஒண்ணுதான் இருக்குதா? ஹல்லேலூயா. அந்த கையில கல்லை வச்சிருந்தாங்களே, பாவம் இல்லாதவன் சொல்லும் போது தன்னையே அவங்க ஆராயிறாங்க. உடனே கல்லை தூக்கி கீழே போட்டு, ஏன் தெரியுமா? மனச்சாட்சி தன்னிடத்துல பாவம் இருக்கான்னு யோசிக்கும் போது மனச்சாட்சி வருது, சி நீ ஒரு ஆளு, பாவம் இருக்கான்னு உனக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறியா, கல்லை கீழே விட்டு ஓடுற அப்படின்னு மனசாட்சி அவனை என்ன செஞ்சான்? கடைந்து கொண்டதுன்னு பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு குறை, பெரிய பணக்காரன், ஆனா உண்மையிலே அவன் நல்லவன் இல்லையா? அவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரே ஒரு குறைன்னு சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, அவன் எவ்வளவு காரியங்கள் எல்லாம் கடைபிடிச்சு வந்தேன்னு சொல்றான். பார்த்தீங்களா? தாயை கனம் பண்ணியிருக்கிறான், கற்போடு வாழ்ந்திருக்கிறான், ஹல்லேலூயா, கொலை செய்யாம இருந்திருக்கிறான், விபச்சாரம் பண்ணாமல் இருந்திருக்கிறான், தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிச்சிருக்கிறான், கடவுள் அன்பு செலுத்த, இதெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீ யாருக்கும் ஏழைகளுக்கு ஒண்ணு என்ன செய்யறது இல்ல, கொடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. காசை பூரா கஞ்சப்பைய, ஆமென், காசை பூரா யாருக்கு என்ன செய்யறது இல்ல, கொடுப்பது இல்லை, ஆமென், உனக்கே வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று ஒரு திருநெல்வேலியிலிருந்து ஒரு குரூப் எங்கள் வீட்டில் வேலை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்டரா ஒரு அமௌண்ட்டை பேசியாச்சு. ஆனால் அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறோம். இட்லி, மதிய சாப்பாடு, டீ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆமென். ஆனால் அவங்க கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு கழிக்கணும், நம்ம கொடுக்குற சாப்பாடை அவங்களுக்கு கழிக்கணும். ஏன்னா மொத்தமாக பேசிட்டோம்ல. டெய்லி கூலினா
நம்ம கண்டிப்பா உணவு வாங்கி தான் கொடுக்கணும். அது நம்மளோட உள்ளது. கான்ட்ராக்டா பேசிட்டோம்னா நம்ம வாங்கி கொடுக்குற உணவுல அவங்க கழிக்கணும். அவங்க கழிங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சோறு தின்ன சோறை போய் கழிக்கலாமா? ஆனா காசு 1000 ரூபா. அவன் சோறு சாப்பிட்டா நம்ம காசுல கடவுள் நமக்கு என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஒரு அழலிய சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு தேவனை நம்புகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். 1000 ரூபா காசு நம்ம பணத்துல அவன் சாப்பிட்டு இருக்கிறான். சோறு இட்லி புரோட்டா சாப்பிட்டு இருக்கிறான். கழிக்கவள வேணாம்பா, போங்க. கடவுள் மனசுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு நிறைய தருவார். ஆக ஸ்தோத்திரா, அந்த ஐஸ்வர்யவான் யாருக்கு அப்படி கொடுத்ததில்ல. உன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. உன் காசை வித்து சொத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. ஆனா அங்கதான் அவன் மாட்டி கிடந்தான். எங்க? அதுலதான் அவன் இருதயம் மாட்டி கிடக்குது. எப்படி போனானா? துக்கத்தோடு போய்விட்டா. அல்லேலூயா. எல்லாத்தையும் கடைபிடிச்சு வந்தவன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் செய்ய முடியல. துக்கத்தோடு போய்விட்டா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, நாமும் இந்த உலகத்துல அல்லேலூயா மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரா. திரும்ப வாசிக்க மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும், ஒருவன் பேரிலே ஒருவனுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். உங்களுடைய தப்பிதத்தை ஆண்டவர் மன்னியாமல் இருந்து விடுவார். நம்ம தப்பிதங்களை கடவுள் மன்னிக்காம இருந்தா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. கடவுள் நம்மளோடு கூட இருக்க மாட்டார். ஆக நான் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். 4வது பாயிண்ட், நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்ம வாழ்க்கை இயேசுவை போல வாழணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும். யோவான் 2:16-17 வாசிப்போம். அஞ்சாவதாக யோவான் 2:16-17. புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. வேறு எந்த தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் மேல் நீ பக்தியா இருந்தீனா அது உன் வாழ்க்கையில அழிவைத்தான் கொண்டு வரும். ஏன்? அதெல்லாம் தெய்வம் அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ ரொம்ப பக்தியா இருந்தீனா அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில பேரை பாருங்க, ரொம்ப பக்தியா போயிட்டா கையில துப்பாக்கி எடுத்துருவான். ஆனா அவன் அடிக்கடி அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லுவான். ஆனா கையில துப்பாக்கி வச்சிருப்பான். அவனுடைய வேதத்தை ரொம்ப படிச்சு கற்றுக்கொண்டு ரொம்ப பக்தி ஆயிட்டா கையில துப்பாக்கி எடுத்துருவான். அல்லேலூயா. இன்னொரு மதம் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரா. ஒரு மாதிரி ட்ரெஸ் உடுத்தி முடியெல்லாம் வளர்த்து அதுல ரொம்ப பக்தி ஆயிட்டான்னா அவன் ஒரு ஏக்கத்துல போய் சேர்ந்து துப்பாக்கி எடுத்துருவான். அல்லேலூயா. ஆனா ஏசப்பா மேல நீ பக்தி ஆயிட்டினா அல்லேலூயா, அருவாளை கையில வைத்திருக்கிறவன், பட்டயத்தை கையில வைத்திருக்கிறவன், பட்டயத்தை உரையிலே போடு. அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர், ஆமென், அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான், பட்டயத்தை உரையிலே போடு. வெள்ளைக்காரங்களுக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை, கருப்பின மக்களை தாக்காத, பட்டயத்தை உரையில போடு. இந்த வசனத்தை வச்சுதான் நீக்கிறோக்காரங்க போராடினாங்களா? எல்லா வெள்ளைக்காரர்களும் அந்த வசனத்துக்கு அடி பணிஞ்சு கருப்பின மக்களை ஏற்றுக்கொண்டு சமமா வாழ ஆரம்பித்தாங்களாம். அல்லேலூயா. பட்டயத்தை உரையிலே போடு. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அன்புள்ளவர்களா மாறுவோம். கத்தியை எடுத்தவன் கத்தியை உரையிலே போட்டுட்டு பைபிளை தூக்குறவனா மாறுவோம். அடிக்கிறவன், சண்டை போடுகிறவன், வெட்டுகிறவன் அன்புள்ளவனா மாறுவான், பாசம் உள்ளவனா மாறுவான், தாழ்மை உள்ளவனா மாறுவான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிதாவின் வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தார். நாமும் அவருடைய சபை மேல
ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எலியா ஆண்டவரோடு நேர பேசுகிறார். ஆண்டவரோடு எலியா நேர பேசும் பொழுது எலியா சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். அல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் உயிரையும் வாங்க ஏசபேல் தேடுகிறான். ஆனா நான் ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. வளைஞ்சு நெளிஞ்சு போயிடக்கூடாது. ஆமேன். சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு வச்சு பயணம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழணும். பாருங்க, இயேசுவை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். இயேசு அன்றைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே கழுதையை வித்துக்கு இருந்தாங்க, புறாவை வித்துக்கு இருந்தாங்க. அதையெல்லாம் தூக்கி விரட்டி ஆண்டவர் ஒரு சாட்டை எடுத்து முறுக்கி அவங்களெல்லாம் அடிச்சா, என் பிதாவின் வீட்டை வியாபார ஆக்காதிருங்கள், ஓடுங்கள். ஆண்டவர் கோபம் வந்தது பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. நாமும் ஆமேன் ஆமே அவருடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த இடத்துல ஒரு 350 பேர் பல சபையிலிருந்து வந்திருந்தாங்க. அல்லேலூயா. நாம நினைச்சுக்கிருக்கோம் கொஞ்சம் தான் இந்த சபை அழகா இருக்குன்னு சொல்லி. ஆனா வெளியே இருந்து வந்த ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, சபை ரொம்ப அழகா வச்சிருக்கிறிய, ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறிய. அதனால நம்ம மக்கள்லாம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சபை அந்த கம்பியெல்லாம் தண்ணி போட்டு கழுவி தொடச்சாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமேன். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுவும் மாந்தோப்புல இருந்து ஒரு படம் வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்புறம் அந்தோனியார் புரத்துல இருந்து ஒரு படம் வந்தது. என்ன சிரிக்க மாட்டேங்கிறிய? அல்லேலூயா. உண்மையாகவே உங்களை கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பா. சில பேர் இந்த மாதிரி வேலைக்கு வர்றதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் பாருங்க, புறாவை தூக்கி பிரட்டுறார், கழுதைகளை அடிச்சு விரட்டுறார், ஆடெல்லாம் கெட்டி கிடக்கிறது, அதையெல்லாம் அவுத்து எடுத்துக்கொண்டு ஓடுங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். அல்லேலூயா. சபைக்காக, பிதாவின் வீட்டுக்காக இயேசு பக்தி வைராக்கியமா இருந்தார். நாமும் பக்தி வைராக்கியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையை எப்படி அழகா வைக்கணும், சுத்தமா வைக்கணும், அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் கேடு கட்டி போனாலும் பரவாயில்லை, நான் அதுல ஆமே சிந்தை வைக்க மாட்டேன். இயேசுநாதரை பாருங்க, எல்லா புறா வைக்கிறவங்களை நான் தூக்கி தட்டி ஆமே கோபத்தில் அடிக்கிறார் அவர்களை. சபையில செல்ல எடுத்துட்டு போனா சாட்டை எடுத்து என்ன செய்யணும்? சபையில செல்ல நோட்டிக்கிட்டு இருந்தா பிதாவாகிய தேவன் இயேசுநாதர் என்ன செய்வார்? சாட்டை எடுத்து அடிப்பாரா? அடிக்க மாட்டாரா? அடிப்பார். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரா. பாஸ்டர், எல்லா டிஜிட்டல் மயமாகுது, அதனால சபையிலேயே ஆமேன் பைபிளை பார்க்கறது பேர செல்ல பார்த்துக்கிருப்பா. செல்லுக்குள்ள பைபிள் இருக்குது, ஒருபோது அப்படி பார்த்துடாதீங்க. அதுக்குள்ள நிறைய விபச்சாரம் இருக்குது, செல்லுக்குள்ள நிறைய அம்மான கேஸ் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு நிர்வாணம் இருக்குது, பயங்கரமான விபச்சார செல்லுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள எப்படி பைபிள் வைக்கிறது? அல்லேலூயா. அது வேதம்னா வேதம் தான். இந்த பைபிள் மேல கூட நான் செல்ல வைக்க மாட்டேன். சில நேரம் யோசிச்சு பார்த்தேன், பைபிள் பேப்பர் பெறலாம இருக்கு, செல்ல எடுத்து வைப்பேன். நான் யோசிச்சேன், அசிங்கமானதை கொண்டு போய் பைபிள் மேல வைக்கிறதா? அதனால செல்லைய பைபிள் மேல வைக்கிறதே கிடையாது. ஏன்? பைபிள் என்பது என்னது? அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு பாபா. அல்லேலூயா. இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தாரோ ஆமே பிதாவின் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமா இருந்தா. எலியா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். இன்னும் 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க போகிறோம். மார்க்கு
1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், மார்க் 1:35 சொல்லுகிறது, அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. நான்லாம் இன்று வர அதிகாலையில முதல் நேரம் ஏசப்பாவுக்கு தான் கொடுக்குறேன். அப்படி எத்தனை பேர் கொடுக்குறீங்க? கையை தூக்காம பார்ப்போம். முதல் நேரம் கொஞ்சம் பேர் தான் தூக்குறீங்க. கை தூக்கிங்க, நல்லா தூக்குங்க. முதல் நேரம் நான் ஏசப்பாவுக்கு கொடுக்குறேன். என்ற தெய்வமே உங்களுக்கெல்லாம் சாபமா பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. வேற யாருமே முதல் நேரம் ஆண்டவர் கொடுக்கறது இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த MD ஜெகன் அவர் ஒரு செய்தியில சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு, முதல் 1 மணி நேரம் நீ கத்தருக்கு கொடுத்துருதா, நீ வேற ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஒரு செய்தியில சொல்றாரு, இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன். 1 மணி நேரம் முதல் நேரம். நானும் இன்றைக்கு முதல் 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்குறேன் அதிகாலையில. அல்லேலூயா. கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்ன திங்கக்கிழமை காலையிலேயே அதிகாலையிலே ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்திலாம் கொடுத்துட்டு இருதயம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் வந்து பேசினாரு, நீ காலையில எந்திரிச்சு உன் பிள்ளைகளுக்காக, உன் மனைவிக்காக, உன் சபை மக்களுக்காக, பாதுகாப்புக்காக, போக்குவரத்துக்காக, நல்ல சுகத்துக்காக, சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் விலகும்படி ஜெபம் பண்ணிரு. திங்கக்கிழமையும் நீ ஜெபம் பண்ண சொன்னாரு. அப்புறம் நான் திங்கக்கிழமையும் காலையில ஜெபம் பண்றேன் 1 மணி நேரம். ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே திங்கக்கிழமை சும்மா படுத்துருவேன், ரெஸ்ட்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் என்று சொன்னார், திங்கக்கிழமையும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சபை மக்களுக்காக, எல்லா போக்குவரத்து மக்களுக்காக, பாதுகாப்புக்காக அப்படி ஜெபம் பண்ணி படுன்னு சொன்னார். அது இன்னொரு நான் செய்கிறேன். அல்லேலூயா. அதிகாலையில கண்டிப்பா நீங்க முதல் நேரத்தை கத்தருக்குன்னு கொடுத்து பாருங்க. இயேசுநாதருக்கு என்ன தேவையா? அதிகாலை இருட்டோடே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவருக்கு தேவையா? அவர் கடவுள், அவர் தேவகுமாரன். ஆமென். அவருக்கே அதிகாலை இருட்டோடே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் பிதாவை நோக்கி. அவருக்கே அது தேவைப்பட்டா நீ ஒரு எலி குஞ்சி, ஆமென், ஒரு குட்டி மைனா புடிச்சு நசுக்குனா நசுங்கிருவ. உனக்கு எவ்வளவு ஜெபம் தேவை? ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரா. ஒரு சின்ன ஒரு உயிர், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கே அதிகாலை ஜெபம் தேவை. நம்ம ஒரு சின்ன உயிர் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. நுரையீரல் அரிச்சிட்டுன்னு சொல்றாங்க, இருதயத்துல ஓட்டைன்னு சொல்றாங்க, முதுகெலும்புல ஒரு சின்ன ஓட்டைன்னு சொல்றாங்க. என்னென்னமோ வியாதி மனுஷனுக்கு வருகிறது ரத்தத்துல. ஆமென். கேன்சர்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ரத்தத்துல அணுக்கள் குறைவுன்னு சொல்றாங்க, மூளையில நரம்புகள் லேசா லீக் ஆயிட்டு சொல்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். என்னென்னமோ வியாதி வருகிறது. ஆனா அந்த வியாதியிலெல்லாம் கடவுள் நம்மளை பாதுகாக்கணும்னா அதிகாலையில் அப்பா சமூகத்துல ஒரு 10 நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணீர். அல்லேலூயா. நீ உடனே அதிகாலையில எந்திரிச்ச உடனே எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி IT கம்பெனிக்கு போய், அல்லேலூயா, அந்த ஒரு நாளையில நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டி இருக்குது. அவ்வளவு பெரிய பொறுப்புல தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதிகாலையில எந்திரிச்ச உடனே எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி அன்றைக்கு IT கம்பெனிக்கு போய் அன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் மட்டும் உங்களுக்கு 10,000 ரூபான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் IT கம்பெனிக்கு போறதுக்கு முன்ன, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறுவதுக்கு முன்ன ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யுங்க? யாத்தா ஜெபம் பண்ணுவீங்களாத்தா? அல்லேலூயா. அவன் அவ்வளவு பேர் இன்ஜினியர் தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளவு பேருமே டாக்டர் தான். அல்லேலூயா. அவ்வளவு பேர் இன்ஜினியர், டாக்டர், IT நிபுணர்கள் தான். ஆனா ஒரு கொஞ்ச நேரமாவது கத்தருக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, பானையை போய் பாரு, காப்பியை போய் பாரு, பாலை கழுவுறத பாரு, வத்தையை பிடிக்கிறத பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவருக்கு முதல் நேரத்தை கொடுத்துட்டு நீ உன்னுடைய வேலையை பாரு. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் அதிகாலையிலே ஊக்கமாய் செபிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா.
1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. யாக்கோபு 5:13 வரை வாசிப்போம். யாக்கோபு 5:13 வரை வாசிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, போதும் போ. ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினான். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். அவனுக்கு வீடு கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அவன் காசு கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனா அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் பெருசா நினைப்பது என்னன்னா ஜெபம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சில பேர் நினைப்பாங்க அவர் அந்த ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த மாதிரி பெரிய ஊழியத்தை செய்யறது இல்லை. ஆமென். எனக்கு கொடுத்த தரிசனம் எல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு செபிக்கிறதா. ஹல்லேலூயா. ஆமென். கடவுள் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்துல தான் அந்த மனிதன் போகணும். ஆமென். அவனுக்கு கொடுக்காத தரிசனத்தை அவன் எடுத்துக்கொண்டான்னா அவன் ரூட்டு மாறுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அதுல தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த புதன்கிழமை இங்கே ஜெபம் நடந்தது. அப்போ ஒரு 5 பாஸ்டர்ஸ் என்னை பார்த்து சொன்னாங்க, தீவு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும் பாஸ்டர். கண்டிப்பா ஜெபிக்கணும். குந்துகால் கடற்கரையில இரவு, வாரத்துல ஒரு நாள் எத்தனை பேர் வருவீங்க இரவெல்லாம் உட்காந்து ஜெபிக்க? நானே சொல்றேன், நம்ம போவோம் பாஸ்டர். அப்படி குந்துகால் காட்டுக்குள்ள ஒரு இரவெல்லாம் கத்தி அழுக எத்தனை பேர் வருவீங்க? அப்புறம் ஒரு 5-6 பாஸ்டர் சொல்றாங்க, நான்லாம் வர்றேன் பாஸ்டர். ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? ஜெபம். ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கிறது, மன்றாடி ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்திலே வல்லமையை எங்கள் மேல் ஊற்று ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆமென். அதன் மூலமாக அற்புத அடையாளங்களை கர்த்தர் அந்த வரங்களை நமக்கு தரணும். அதுதான் கொடுக்கப்பட்ட தரிசனம். இதற்கு மேல மேல மிஞ்சி சிந்திப்பதும் இல்லை, எண்ணுவதும் இல்லை, காலெடுத்து வைப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். கடவுள் கொடுத்த அந்த வழியில தான் போனா தான் கடவுள் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நாமோ இருட்டோடே ஜெபிக்கிறவர்களாக, அதிகாலையிலே ஆண்டவருக்கு நேர செலவு பண்ணுகிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆவதாக அவன் 7வது பாயிண்டாக, 8ஆவதோட முடிக்க போகிறோம். 7வது பாயிண்டாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. எபிரேயர் 12, 2, 3, 4. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்திலே நான் வாசித்தது போல இயேசு தீமைக்கு தீமை செய்யாமல்
பொறுமையாய் பாடுகளை சகிக்கிறவராய் இருந்தார். நம்ம வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. ஏசப்பாவை தேடுறோம், ஆனா நமக்கு முன்ன ஒரு சந்தோஷம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு முன்ன ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அல்லேலூயா, அவமானத்தை எண்ணாமல். அவமானம் வரும், ஆனா உங்களுக்கு முன்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. அவமானத்தை நினைச்சுக்கிட்டு நிக்கிறதா, இல்லைன்னா நமக்கு முன்ன ஒரு பெரிய சந்தோஷத்தை இருக்குது அதை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து ஓடுறதா? அல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவமானம், நிந்தை, அதெல்லாம் நினைச்சுன்னா நின்றுவ, தொடர்ந்து ஓட மாட்ட. அல்லேலூயா. கடவுள் சொல்லுவார், மூவ், இன்னும் முன்னோக்கி போ. ஆனா நீ நிப்ப, நீ அவமானத்தை நீ நினைச்சிட்டே இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வருகிற தீமைகளை நம்ம சகிக்கணும். அல்லேலூயா. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். யாரு பாடுகளை சகித்து கொள்ளுகிற ஒரு மனது இருக்கிறதோ அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்துடும். பாடுகளை சகிக்க முடியல, துன்பத்தை சகிக்க முடியல அப்படின்னு ஓடிராத, விலகிராத. இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவைங்கிறது துன்பத்தை அதான் சொல்லுகிறது. சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு முன்னே கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனா நீ வழியில நடந்து வரும்போது உனக்கு அவமானம் இருக்குது, உனக்கு சிலுவை இருக்கிறது. ஆனா அதை நினைக்காம, அதை பெருசா பொருட்படுத்தாம, ஆமென், முன்னோக்கி, உனக்கு முன்னே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஓடிட்டே இரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயரத்துல சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டில் சொல்றது மாதிரி உன்னை ஆண்டவர் ஒரு உயரத்தில் ஆண்டவர் உன்னை வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவமானத்தை பெருசா எடுக்காத, நிந்தைகளை பெருசா எடுக்காத, உனக்கு விரோதமா தீமையா பேசுகிறத பெருசா எடுக்காத. அல்லேலூயா. சபையில உள்ளவங்க அடுத்தவங்களை தீமையா பேசவும் கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் ரட்சிக்கப்படாத வாழ்க்கை. ஆமென். சபையில உள்ளவர்கள், அல்லேலூயா, வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வாயின் வார்த்தையில தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை வைத்துத்தான் சாத்தான் செயல்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை ரொம்ப கவனம். வார்த்தை என்பது ஒரு விதை போல, அது விழுந்தா கண்டிப்பா முளையும். வேப்ப மர கொட்டை கீழே விழுந்தா அது முளையும். அல்லேலூயா. மனைவியை பார்த்து, அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென், நீ என் மேல ரொம்ப அன்பா இல்லைனா நான் இன்னொரு ஆளை பார்த்துருவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டே இருப்பாராம். நீ என் மேல ரொம்ப அன்பா இருக்கணும், அப்பதான் நான் உனக்கு பிரியமா இருப்பேன். நீ என்னோட அன்பா இல்லைன்னா இன்னொரு ஆளை பார்த்துருவேன்னு சொல்லிட்டே இருப்பானா. ஆனா ஒரு நாள் மனைவி அவன் மேல கொஞ்சம் அன்புல குறைஞ்சிருந்தாலாம். அப்போ ஒரு சத்தம் கேக்குதான், இப்போ மனைவி அன்பு குறைஞ்சிருக்கல்ல, இப்போ நீ போகலாம்ல, நீ தானே சொல்லிக்கிட்டே இருந்த, போ, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற, அவளை போய் பாரு. ஒரு சத்தம் கேக்குதான். ஏன்? நீ சொன்ன வார்த்தையை யார் கையில வச்சிருக்கிறது? சாத்தான். அதனால வாயின் வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனம். நீ சொல்லிக்கிட்டே இருந்தீல, இப்ப செய்யப்போ. இப்போ மனைவி அன்பு இல்லாம தானே இருக்கிறா, ஏன் பேசிட்டே இருந்தீல, இப்ப போடா, இந்த பக்கத்துல ஒரு பெண்ணை போய் பாரு, சாத்தான் பிடிச்சுக்கிடுவான். அல்லேலூயா. ஒருத்தவங்களை பார்த்து அவன் நீ சபிச்சு சாபம் போட்டுட்டீனா அதை சாத்தான் கையில் எடுத்துக்கிடுவான். அல்லேலூயா. அதை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைப்படியே அவங்களுக்கு செய்வான். அல்லேலூயா.
அவன் நீயே செத்துருவேன் நீ சொல்லிக்கிட்டே இருந்தீனா அந்த வார்த்தையை சாத்தான் கையில எடுத்துக்கிட்டு உனக்கு சாவு வந்துடும். ஆக வாயின் வார்த்தையை சாத்தான் கையில பிடிச்சுக்கிருவா. அல்லேலூயா. ஆக வாயின் வார்த்தையினாலே ஆமென் ஸ்தோத்திரா, ஆமென் ஸ்தோத்திரா, சில குடும்பங்கள் அழிக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் ஒரே ஊத்துல கசப்பு நீரும் தித்திப்பான நீரும் சுரப்பது இல்லை. நம்ம வாயினால ஆமென் சாபமும் போடக்கூடாது, ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தீமைக்கு தீமை செய்யாமல் பொறுமையாய் பாடுகளை சகித்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நம்ம வாழ்க்கை இயேசுவை போல. அதனாலதான் யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவரை என்ன போல அவரை போல நம்ம வாழ்க்கை இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. கடைசியாக அல்லேலூயா ஸ்தோத்ரா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் கடைசியாக 35-36 வாசிங்க. மத்தேயு 9:35-36. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஹல்லேலூயா. போதும் பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து. அந்த நாட்கள பஸ் இல்லை, சைக்கிள் இல்லை, எந்த உண்டான வாகனமும் இல்லை, கால் நட ஒண்ணுதான். அல்லேலூயா ஸ்தோத்திரா. கால் நட ஒண்ணுதான். நாங்க அந்த காலத்துல ஸ்தோத்திரா கடற்கரை வழியவே மூக்குருக்கு நடந்து இருக்கிறோம். இந்த கடற்கரையில இருந்து வேதாலயம், இந்த கடற்கரையில இருந்து இப்படியே கடற்கரை வழியே மூக்குருக்கு நடந்து போயிருக்கிறோம். கடற்கரை வழியவே. அல்லேலூயா ஸ்தோத்திரா. அப்பெல்லாம் நடதான். ஆமென். ஆண்டவரை பாருங்க, இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சுவிசேஷ பாரம் உள்ளவராக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆமென். ஜனங்களுக்கு உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல நோய்களையும் பேய்களையும் ஆண்டவர் குணமாக்கினார். அல்லேலூயா. லூக்கா 19:41-42. லூக்கா 19:41-42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பாருங்கள், இயேசு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா. இயேசு ஒரு ஆத்தும பாரம் உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு நகரம், ரட்சிக்கப்படாத ஒரு வீடு, ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். அவை உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் அவைகளோ இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கடவுள் சொல்லுகிறார். அவர் அழுகிறார் ஆத்தும பாரத்துல. நாமும் ஆத்தும பாரம் உள்ளவர்களா இயேசுவை போல வாழணும்னா சகல வீடுகளுக்கும் போய் இயேசுவை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு ரட்சிக்கப்படாத நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, ஆமென், இந்த நாள்ல நீ என்னை நினைக்காம என்னை நீ மறந்திருக்கிறாயே என்று அழுகிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இஷ்டம் இல்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. திரும்ப வாசிங்க.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் பாருங்க, ஆண்டவர் பவுலை ரட்சித்த பின்னாடி சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ஊழியம்! அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. யாருக்கு? யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லுகிறது. என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா! ஆமென். இயேசு ஆத்தும பாரம் உள்ளவராயிருந்தார். தெரு தெருவா கிராமங்களுக்கு நடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஒரு ஊர்ல இங்க 2 நாள் இருங்கன்னு சொல்றாங்க இயேசுநாதரை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மற்ற கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகணும். அவன் நான் போறேன்னு சொல்லுகிறா. அப்போ இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது சுவிசேஷ பாரமுடையவராய், ஆத்தும பாரமுடையவராய் இருந்தார். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா! ஆமென். இயேசுவை யாரை பார்த்தாலும் இயேசு நல்ல தெய்வம், அவரை நீங்க விசுவாசிங்க. அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், உங்களுக்கு ஆறுதலை தருவார், உங்களை ரட்சித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்ல தவறக்கூடாது. அல்லேலூயா! ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா!